நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அண்மை செய்தி. காஞ்சிபுரத்தில் தெருக்களில் பிடிக்கப்பட்டு கோசாலையில் ஒப்படைக்கப்படும் மாடுகளை சட்டவிரோதமாக வெளிச்சந்தையில் விற்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரிய மனு மீது தற்போது ஆட்சியருக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம். காஞ்சிபுரம் மாநகராட்சியை சேர்ந்த 48வது வார்டு கவுன்சிலர் கார்த்திக் சென்னை நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஏராளமான மாடுகள் சாலையில் சுற்றித் திரிவதாகவும் இந்த மாடுகளால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மாடுகளை மாநகராட்சி ஊழியர்களால் பிடிக்கப்பட்டு விக்டாங்காங்கல் கிராமத்தில் உள்ள கௌரக்ஷா கமாண்டோ படை பாரத் என்ற பெயரில் செயல்படும் கோசாலையில் ஒப்படைக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். கோசாலையில் ஒப்படைக்கப்பட்ட மாட்டை திரும்ப ஒப்படைக்குமாறு அதன் உரிமையாளர் அணுகிய பொழுது மாடு காணாமல் போனது தெரிய வந்ததாகவும், விசாரணையில் அந்த மாட்டை கோசாலை ஊழியர் வெளிச்சந்தையில் பணத்துக்காக விற்றது தெரிய வந்ததாக குறிப்பிட்டுள்ளார். கோசாலையில் ஒப்படைக்கப்படும் மாடுகளை விற்க உரிமை இல்லாத நிலையில் அவற்றை சட்டவிரோதமாக விற்று பணம் ஈட்டுவதோடு வெளி மாநிலங்களில் அடிமாடுக்கு சட்டவிரோதமாக கூடுதல் விலைக்கு இருப்பதாகவும் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த மனு தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவஸ்தவா, நீதிபதி சுந்தர்மோகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் எஸ் வீரராகவன் ஆஜராகி விதிமீறலில் ஈடுபட்டுள்ள கௌரக்ஷா கமாண்டோ படை பாரத் என்ற அமைப்புடன் போடப்பட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும், மாநிலம் முழுவதும் ஆய்வு செய்து சட்டவிரோத கடத்தலில் இருந்து விலங்குகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வாதிட்டார். மேலும் இது தொடர்பாக காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் அளித்த புகார் மனுவை பரிசீலிக்கவும் உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைத்தார். மனுதாரர் தரப்பு வாதத்தை கேட்ட நீதிபதிகள் மனுதாரர் அளித்த மனுவை பரிசீலிக்க காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.